ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரி இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்ம உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்படி கொடுக்காம விட்டால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். அர்ஜுன், அவனுக்கு 24 வயசு. அவன் சென்னையில் ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். வேலைக்கு சேர்ந்த புதுசில் 2 வீக்ஸ் ஒன்ஸு ஊருக்கு வந்துட்டு போவான். ஆனால் என்னாச்சு, கொஞ்ச நாளாக அவன் ஊருக்கு வரதே இல்லை. ஏன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிக்கு, பீச்சுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஆனால் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. அவங்க அம்மா பேர் மீரா. அவங்க அர்ஜுனை பத்திரமா பார்த்துருக்காங்க, நல்லபடியாக வளர்த்துருக்காங்க, அதுவும் சிங்கிள் மதராக. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அர்ஜுனை தவிர வேறு யாருமே இல்லை. அட்லீஸ்ட் ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்தால் கூட பரவாயில்லையே, ஆனால் அவன் ஊருக்கு வரவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அடிக்கடி அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் அவன் அட்டன் பண்ணுறதில்ல பெருசாக, எப்பாவது தான் கூப்பிடுறான். ஒரு நாள் அவனுக்கு வாய்ஸ் பண்ணுறாங்க, அர்ஜுன் எனக்கு என்னன்னு தெரில, நீ என் கூட பேசுகிறது கிடையாது ரொம்ப நாளாக, எப்பாவது தான் பேசுகிற, முதல் மாதிரி இல்லை, எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான், நீயும் என் கூட பேசலை அப்படின்னா நான் என்ன செய்வேன், நான் துறவியாக போகலான் இருக்கேன் அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் போட்டாங்க. அவன் ஒரு 2-3 டேஸ் கழித்து தான் அந்த வாய்ஸ் கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் அவனுக்கு திடீர்னு ஒரு மைண்டில் ஒரு ஸ்பார்க் ஆச்சு. நான் இப்போ என்ஜாய் பண்ணுறது எல்லாமே பொய் தான், எல்லாமே கையில் காசு இருக்க வரைக்கும் தான், காசு இல்லாமல் போயிட்டால் யாரும் நம்ம கூட பெருசாக வரமாட்டாங்க அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம அம்மா நம்மளை எப்படி வளர்த்தாங்க அப்படிங்கிற வீடியோ அவன் மைண்டில் ஓடிச்சு. உடனே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறான், அம்மாவுக்கு கால் பண்ணுறான். அவங்க அம்மா அட்டன் பண்ணல. ரொம்ப கவலையாயிடுச்சு. சரின்ட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ஸ்பீடாக திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு வந்துட்டான். ஊருக்கு வந்து பார்த்தா வீடு லாக் போட்டிருந்துச்சு. பக்கத்து வீட்டில் இருந்த ஆண்டி கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, என்னென்னு தெரிலப்பா, அவங்க அம்மா கொஞ்ச நாளாகவே ரொம்ப ஒரு மாதிரி ஃபிக்ஸாக இருந்தாங்க, உன்னை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க, உனக்கு அம்மாவுக்கு நீ ஃபோன் பண்ணி கேட்கலையா, 2 டேஸாக அம்மா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வேளை நம்ம அம்மா வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கவலையாக, மேபி ஒரு வேளை துறவியாக போயிட்டாங்களோன்னு யோசிக்கிறான். இல்லை அவங்க அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க, நம்ம போய் அம்மாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறான். அவங்க அம்மாவோட அம்மா வீட்டுக்கு போகிறான். போயிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகி தேடுறான். அவங்க அம்மாவை காணோம். அவங்க பாட்டி தான் இருக்கிறாங்க. பாட்டி, அம்மா இங்கே வந்தாங்களான்னு கேட்குறாங்க. பாட்டி ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையை மெதுவாட்டுறாங்க. அப்போ தான் அவனுக்கு உயிரே வந்துச்சு. அப்போ அவங்க அம்மா உள்ளேருந்து வெளியே வர்றாங்க. அர்ஜுன், நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கண்களில் கண்ணீர் கொட்டுது, இவன் கண்கள்லையும் கண்ணீர் கொட்டுது. அவங்க அம்மாட்ட கேட்குறான், அம்மா என்னை விட்டு துறவியாக போயிடுவியாம்மா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஆமாம்ப்பா அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா நிப்பாட்டுறா. அம்மா இனிமேல் உனக்கு நான் இருக்கம்மா, நீ என் கூட சென்னைக்கு வந்துடு, வேறு பேச்சே வேண்டாம், நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும், இவ்வளோ நாளும் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அவங்க அம்மாவை சென்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு பிளான் போட்டால் அவங்க அம்மாவும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உறவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இந்த காலத்தில் மொபைல், இன்டர்நெட், நிறையா பொழுதுபோக்கு நிறையா இருக்கிறனால நம்ம அதில் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு நம்ம உறவுகளை மறந்துடுறோம். ஆனால் அந்த பொழுதுபோக்குகள் எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும். அது இப்போ உங்களுக்கு பார்ட்டிக்கு போகிறது பிடிச்சிருக்கலாம், கொஞ்ச நாள் கவட் பிடிக்காது. எப்போவுமே மாறாதது, பிடிச்சிருக்கிறது நம்ம உறவுகள் மட்டும்தான். ஸோ உறவுகளுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா உறவுகள் நம்ம விட்டு போயிட்டா திருப்பி கிடைக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். This video is sponsored by BuyMode eShopping. BuyMode eShopping application is one of the online shopping app now available in Play Store and App Store. Click the link in description to install and enjoy.